வணக்கம். குமுதா சிவகுமார். எக்ஸ்டெண்ட் பண்ணி போடக்கூடிய கோலங்களை இந்த லெசனில் பார்த்துட்ருக்கோம். போன லெசனில் ஒரு கோலம் 7 புள்ளியில் போட்டோம். அதே கோலத்தை இன்னைக்கு 11 புள்ளியில் போடுவோம். அந்த கோலத்தை பார்க்காதவங்களுக்கு இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். மற்ற கோலத்தோட லிங்க்கும் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கோலம். 7 புள்ளியில் ஸ்டார்ட் ஆகுது. இதை போன கிளாஸில் போட்டு பார்த்துட்டோம். இன்னும் 4 புள்ளி ஆட் பண்ணி 11 புள்ளியில் வர்ற கோலம் இந்த கோலம். இந்த கோலத்தை இன்றைக்கி போடுவோம். இது 15 புள்ளி கோலம். இது 19 புள்ளி கோலம். இதில் எல்லா கோலத்துலேயுமே நம்ம இந்த 4 பார்ட்டையும் தனித்தனியாக போட்டுட்டு இந்த சென்டரை ஜாயின் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, பிரம்மமுடி கோலமாக ஒரு கோட்டு கோலமாக மாறிடும். இந்த ஒரு கோட்டு கோலம் இவ்வளோ பெரிய புள்ளியில் போடுறது இந்த கோலம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு ஜாயின் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக போட்டலாம். அந்த கோலம் ரொம்ப அழகாக இருக்கும். அதை மாதிரியும் போட்டு பாருங்கள். இதில் எல்லா கோலத்தையும் அந்தமாரி மாற்றலாம். இது 23 புள்ளி கோலம். இதை விட இன்னும் 4 புள்ளி ஆட் பண்ணி கூட அடுத்த கோலம் கூட நீங்கள் போடலாம், ஈஸியாக வந்துடும். இந்த கோலத்தையும் நீங்கள் 4 பார்ட்டாக போட்டு சென்டர் ஜாயின் பண்ணி பிரம்மமுடி கோலமாக மாற்றி போட்டு பாருங்கள். ரொம்ப அழகான கோலமாக வரும், போட்டு பாருங்கள். இது 11 புள்ளி வச்சு 1ல் நிறுத்தியிருக்கேன். முதல்ல இந்த சென்டர் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிவிடுவோம். இதை ரவுண்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த சுழி போட்டுட்டு இந்த சைட்லேயும் பார்த்தோம் இது சென்டர், இதுலேருந்து இது சென்டர், இதுதான் சென்டர் பாயிண்ட். இதை முதல்ல மார்க் பண்ணிடலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஒரு வளைவு போட்டுட்டு இந்த 2 புள்ளியை உள்ளே வச்சு வளைக்கிறோம். வளைக்கும் போது இந்த கொக்கி மாதிரி வருதில்ல, அது உள்பக்கமாக வரும். இந்த 3 புள்ளியை பார்த்துக்கோங்க. இந்த 3ஆவது புள்ளியில் இந்த வளைச்சி இந்த கொக்கி உள்பக்கமாக இப்படி கொண்டு வரணும். அப்புறம் இங்கே ஒரு கொக்கி வரும். இப்படி இந்த கொக்கி வேறு டைரக்ஷனில் வருது பாருங்கள். இது ஒரு டிசைன். இந்த டிசைனை தான் 4 பக்கம் போட போகிறோம். இந்த ஒரு டிசைன் நல்லா தரவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்ததெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இந்த 2 டிசைனும் கோத்து வந்துடுச்சு பாருங்கள். கோலம் போட்டு முடித்தாச்சு. இந்த 4 டிசைன் ஒரே மாதிரி 4 டிசைன் இன்னோட ஒன்று கோத்து அழகான கோலமாக மாறியிருக்கு. இந்த கோலத்தையும் இந்த நடுவில் இந்த 4ஐயும் ஜாயின் பண்ணணும். இந்த சுழி இல்லாமல் இந்த 4ஐயும் ஜாயின் பண்ணால் அழகான பிரம்மமுடி கோலமாக வரும். அதை மாதிரி இந்த கோலத்தை போட்டு பாருங்கள். இதை எப்படி ஜாயின் பண்ணி போடுறதுங்கிறதுல ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த கோலத்தையும் மாற்றி பாருங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணி போடக்கூடிய கோலம் 10 கோலம் இது வரைக்கும் போட்டுட்டோம். அதனால் இந்த லெசனை இதோடு நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன். இன்னும் கோலம் தான் பின்னாடி நான் போட்டு காட்டுறேன். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு லெசனோடு பார்ப்போம். வணக்கம்.